வணக்கம். கோயம்புத்தூர் வனஉயிரின பாதுகாப்பு அறக்கட்டளையினுடைய செயலாளர் சண்முக சுந்தரம் நான் பேசுறேங்க. கடந்த 5 வருஷமா இந்த குப்பை கிடங்கு அகற்றணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ போராட்டம் நடத்தினோம். இன்னைக்கு வரைக்கும் அது முடியாத காரியமாகவே இருக்குது. இதனுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஒரே வருஷத்துல 2வது யானை இது. ஏற்கனவே போன வருஷம் ஒரு யானை மருதமலை பகுதியிலேயே உடம்பு சரியில்லாம படுத்தது. அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றினோம். இந்த யானை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து போராடியும் கூட காப்பாற்ற முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இது அடுத்தடுத்து யானைகளை இன்னும் பாதிக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பயமாகவே இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முழுக்க இந்த குப்பை கிடங்கு மட்டுமே. ஊராட்சி நிர்வாகத்துக்கு, ஒன்றிய நிர்வாகத்துக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கெல்லாம் நாங்க எவ்வளவோ தூரம் போராடி பார்த்துட்டோம். கடந்த 5 வருஷமா போராடிட்டு இருக்கு. இந்த குப்பை கிடங்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர்கிட்டையும் பேசினா, இப்ப இருக்கிற கலெக்டர்கிட்டையும் சொல்லியாச்சு. காலி பண்றேன்னு சொல்றாங்களா? அது சொல்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமான குப்பைகள் இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதுதான் நடைமுறையாவே இருந்துட்டு இருக்குது. இன்னும் எத்தனை யானைகள் இதனால பாதிக்கப்பட போகுதுன்னு தெரியல. இதையாவது உதாரணமாக எடுத்து இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த குப்பை கிடங்கு அகற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணித்தரணும்னு கேட்டுக்கிறோம். இந்த காட்டு யானைல கழிவுல பிளாஸ்டிக் இருக்கிறதா சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? தடாகத்திலிருந்து நரசிபுரம் போகக்கூடிய யானை வழித்தடத்திலேயே பவுண்டரி ஒட்டி ஒரு 30 மீட்டர்லயே இந்த குப்பை கிடங்கு இருக்குதுங்க. இந்த வழியாக போகக்கூடிய எல்லா யானைகளும் அந்த குப்பையை சாப்பிட்டு போகதான் செய்து வரதான் செய்யுதுங்க. அந்த கழிவுகள்ல எல்லா யானைகளுடைய கழிவுகளும் பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குதுங்க. கடந்த 3-4 வருஷமாவே நாங்க இதை ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அதிகாரிகள் கிட்ட சொல்லி இருக்கிறோம். வனத்துறையில சொல்லி வனத்துறை ஊராட்சி நிர்வாகத்துக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதனால எந்த ஒரு தீர்வுமே கிடைக்க மாட்டேங்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.